சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். செப்பனியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். செப்பனியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து வாசிக்கலாம். உன் சபையின் மனுஷராயிருந்து பண்டிகை ஆசரிப்பு இல்லாமையால் உண்டான நிந்தை நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்ளுவேன். எல்லாரும் தடவை சத்தமாக வாசிக்கலாம். உன் சபையின் பண்டிகை இல்லாமல் உண்டான நிந்தை நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்ளுவேன். அல்லேலூயா. ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. இதை கொஞ்சம் ஆழமாக தியானிக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். அதன் மூலமாய் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயாவா. உன் சபையின் மனுஷராயிருந்து பண்டிகை ஆசரிப்பு இல்லாமையால் உண்டான நிந்தையின் நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்ளுவேன். ஆண்டவருடைய இருதயத்தை ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை நம்ம காண்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உன் சபையின் மக்களாக இருக்கிறார்கள், உன் சபையின் மனிதராக இருந்து பண்டிகை ஆசரிப்பு இல்லாமையினாலே, பண்டிகை ஆசரிப்பு இல்லாமையினாலே உண்டான நிந்தை நிமித்தம் இஸ்ரவேல் மக்கள் அநேகம் பண்டிகைகளை கொண்டாடுவார்கள். ஏன் அவர்களுக்கு பண்டிகை வந்தது? எந்த பண்டிகைகளை அவர்கள் கொண்டாடினார்கள்? என்னென்ன பண்டிகைகளை கர்த்தர் அவர்களுக்கு தந்தார்? ஏன் பண்டிகை அவர்களுக்கு இல்லாமல் போயிற்று? மறுபடி திரும்ப அந்த பண்டிகைகளை கர்த்தர் ஏன் நமக்கு மறுபடி தருகிறார் போன்ற காரியங்களை நான் உங்களுக்கு தொடர்ந்து கொஞ்சம் உங்களோடு நான் விளக்க விரும்புகிறேன். அல்லேலூயாவா. இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் பண்டிகைகளை கர்த்தர் கொடுத்தார். எதற்காக? தன் ஜனங்கள் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தமாக இருந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால கர்த்தர் அவர்களுக்கு 7 விதமான பண்டிகையை, ஒரு வருஷத்திற்கு 7 பண்டிகைகளை கர்த்தர் அவர்களுக்கு தந்தார். ஒரு வருடத்திற்கு 7 பண்டிகைகள். அது இல்லாமல் இஸ்ரவேலர்கள் 2 பண்டிகைகளை அவர்கள் சேர்த்து கொண்டார்கள். 2 பண்டிகைகளை அவர்கள் சேர்த்து கொண்டார்கள். ஒன்று எஸ்தர் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பூரீம் பண்டிகை. நான் மற்ற 7 பண்டிகைகளை நான் உங்களுக்கு சொல்றேன். இஸ்ரவேலர்களாய் சேர்த்து கொண்ட பண்டிகை 2, கர்த்தர் கொடுத்த பண்டிகை 7. அதில் எஸ்தர் புத்தகத்தில் வாசிக்க முடியும், சத்துருக்களை ஜெயித்து அவர்கள் மேற்கொண்ட அந்த நாளை நினைவு கூறும்படி பூரீம் பண்டிகை என்று ஒரு பண்டிகை சேர்த்து கொண்டார்கள். 2வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகை என்று இன்னொரு பண்டிகையும் சேர்த்து கொண்டார்கள். அது இல்லாமல் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நமக்கு 3 பண்டிகைகள் இருக்கிறது. ஒன்று, ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் பிறந்த அந்த நாளை எல்லாரும் மனமகிழ்ச்சியோடு கொண்டாடுகிற கிறிஸ்மஸ் பண்டிகை. இன்னொன்று, ஆண்டவராகிய இயேசு சர்வலோகத்தின் பாவங்களுக்காக தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்த அந்த குட் ஃப்ரைடே, சிலுவையில் ஜெயித்தார் என்ற வெற்றியின் பண்டிகை. இன்னொன்று, இயேசு உயிர்த்தெழுந்த பண்டிகை. ஆக ஒரு புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு 3 பண்டிகைகள். ஆக பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள 9 பண்டிகை, புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு 3 பண்டிகை. ஆக தேவனுடைய பிள்ளைகளுக்கு 12 பண்டிகைகள் இருக்கிறது. அல்லேலூயா. ஏன் இந்த பண்டிகைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டது என்றால், சந்தோஷமாய் தன் ஜனங்கள் இருப்பதற்காகத்தான் இந்த பண்டிகைகள் எல்லாம் ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவருடைய நினைவு, நம்மை குறித்து, தேவனுடைய பிள்ளைகளை குறித்து ஆண்டவருடைய நினைவுகள் அவருடைய ஜனங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்கணும். அது ஒன்று ஆண்டவருடைய பிரதான நோக்கம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்க இதை கொஞ்சம் நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லுகிறேன். தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும், எப்பொழுதும் மன மகிழ்ச்சியா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இதை நீங்கள் ஆரம்பத்திலிருந்து நான் கொஞ்சம் உங்களுக்கு என்ன செய்கிறேன், விளக்குகிறேன். கர்த்தர் முதலாவது மனிதனை உண்டாக்கி அவர்களை
கர்த்தர் கொண்டு போய் ஒரு இடத்துல குடியேற்றுகிறார். முதல் மனிதனாகிய ஆதாமிலிருந்து ஏவாள், இது முதல் குடும்பம். இந்த குடும்பத்தை கொண்டு போய் கர்த்தர் குடியமர்த்துகிறார். ஏன்னா அன்றைக்கு அவர்தான் எல்லாமே, உண்டாக்கினதும் அவர்தான், தகப்பனும் அவர்தான், தாயும் அவர்தான், திருமணம் செய்து வைத்ததும் அவர்தான். அவர்களுக்கு எல்லா தோட்ட துறவுகளை உண்டாக்கி அவர்களை கொண்டு போய் ஒரு இடத்துல குடியமர்த்தினதும் அவர்தான். எங்கே கொண்டு குடியமர்த்தினாரா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் அந்த வார்த்தையை நம்ம கவனிக்கிறோம். 8வது வசனம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2:8. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உண்டாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். அப்படின்னா ஏதேனுக்கு வெளியே தான் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்? அவர்களை உண்டாக்கி இருக்கிறார். உண்டாக்கின அவர்களை இந்த காகங்கள், மற்ற பறவைகள், ஊரும் பிராணிகள், மிருக ஜீவன்கள் எல்லாவற்றுக்கும் ஆதாம் பெயர் வைத்த பிறகு இவனை இந்த முதல் குடும்பத்தை கொண்டு போய் எங்க வைத்தாரா? ஏதேன் என்கிற தோட்டத்தை உண்டாக்கி அந்த தோட்டத்தில் கொண்டு போய் வைத்தார். ஏதேன் அந்த பெயர் யார் வச்சது? கர்த்தர். அந்த ஏதேன் என்பதற்கு என்ன அர்த்தமாம் என்றால் மன மகிழ்ச்சியின் தோட்டம். ஏதேன் என்னவா? மன மகிழ்ச்சி. மன மகிழ்ச்சியின் தோட்டம். முதலாவது மனிதர்களுக்கு தேவன் கொடுத்த இடமே, அவர்களை கொண்டு போய் கர்த்தர் அமர்த்தின இடமே என்னதான்? மன மகிழ்ச்சி. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் சொல்றீங்க இந்த கால்வலை சந்தோஷமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் நம்மை உண்டாக்கினதின் நோக்கம் நம்ம எப்படி இருக்கணும்? மன மகிழ்ச்சியா இருக்கணும். ஆனால் இன்றைக்கு அந்த மன மகிழ்ச்சி இருக்கிறதா என்றால் அநேகருடைய வாழ்க்கையில இல்லை. ஏன் அவர்கள் இந்த மன மகிழ்ச்சியை இழந்தார்கள் என்றால் அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம், மீறுதல்கள் நிமித்தம் அதே ஏதேனிலிருந்து வெளியே துரத்தப்பட்டார்கள். அப்ப மனுஷன் எப்ப பாவம் செய்யறானோ அப்பொழுது சந்தோஷத்திலிருந்து அவன் புறக்கணிக்கப்படுகிறான். சந்தோஷத்திலிருந்து, மகிழ்ச்சியிலிருந்து அவன் வெளியே துரத்தப்படுகிறான். நல்ல கவனிங்க, இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏன் மகிழ்ச்சி இல்லை, ஏன் சந்தோஷம் இல்லை என்றால் அவர்கள் ஏதேனுக்குள் இன்னும் வரவில்லை. ஆமாவா? ஏதேனிலிருந்து துரத்தப்பட்டவர்கள் இன்னும் ஏதேனுக்குள் திரும்ப வரவில்லை. யாரெல்லாம் மறுபடி புதிய மனுஷனாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மறுபடி பிறந்து அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்களோ அவர்களை கர்த்தர் மறுபடியும் அவருடைய தோட்டமாகிய சபை என்கிற மனமகிழ்ச்சியின் தோட்டத்துக்குள்ளே கர்த்தர் மறுபடியும் கொண்டு வருகிறார். அல்லேலூயாவா. கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜெப வீட்டில் நான் அவர்களை கொண்டு வந்து, சொல்லுங்க, மகிழ பண்ணுவேன். ஏதேனிலிருந்து துரத்தப்பட்டவர்கள் மறுபடியும் எங்கே கொண்டு வரப்படுகிறார்கள்? சபைக்குள்ளே கொண்டு வரப்படுகிறார்கள். அப்ப சபை என்றால் என்ன என்றால் அது ஒரு புதிய ஏற்பாட்டினுடைய ஏதேன் தோட்டம். அதுதான் கர்த்தருடைய மனமகிழ்ச்சியின் தோட்டம். அது தேவனுடைய வீடு. இந்த தேவனுடைய வீட்டிலே கர்த்தர் சொல்லுகிறார், நான் கொண்டு வந்து அவர்களை அளப்பண்ணுவேன் என்று அல்ல, அவர்களை மகிழ பண்ணுவேன். ஸ்தோத்திரம். ஒரு காலத்தில் பாஸ்டர், பெந்தேகோஸ்தே பாஸ்டர்மார்கள் எல்லாம், நாங்களும் பெந்தேகோஸ்தே பாஸ்டர் தான் இல்லையா? ஒன்று நீங்கள் நான் பெந்தேகோஸ்தே பண்ணோன்னு நீங்கள் தப்பாக நினச்சிடக்கூடாது. பெந்தேகோஸ்தே பாஸ்டர், அதனால தான் மீசையெல்லாம் இல்லை பாருங்க, ஒரு அடையாளம். சரி, அவன் இந்த பெந்தேகோஸ்தே பாஸ்டர்மாரெலாம் ஒரு காலத்தில் என்ன வசனம் சொல்லுவாங்க, நானே பேசியிருக்கிறேன். என்ன எதை ரொம்ப முக்கியமாக காண்பிப்பார்கள் என்றால், ஸ்தோத்திரம், இந்த உலகத்தில் நீ என்ன மற்ற ஜனங்களைப் போல நீ சந்தோஷமாய், சொல்லுங்க, மற்ற ஜனங்களைப் போல நீ சந்தோஷமாய் இராதே, நீ மகிழ்ச்சியா இராதே, நீ துக்கமா இருக்கணும். எப்பவும் நதியளவு கண்ணீர் விடணும். நீ உன் கண்களில் கண்ணீரை தான் பார்க்கணுமே தவிர உன் முகத்தில் சிரிப்பை பார்க்க கூடாது. அங்க சபை பிள்ளைகள் யாராவது ஒரு ஆள் சிரிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா அங்க என்ன சிரிப்பு அப்படிம்பாங்க. இப்படியெல்லாம் நம்ம கேட்டு கேட்டு நாமளும் யாரா மாறி போனோம், ரொம்ப சின்சியராகவே மாறி போனோம் பாருங்க. ஆனால் கர்த்தர் அநேக காரியங்களை வெளிப்படுத்தின பிறகுதான் தெரியும், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இல்லை, கர்த்தருடைய பிரதான நோக்கமே இந்த உலகத்தை நம்ம மகிழ்ச்சியா இருப்பது தான். அல்லேலூயா. நான் நிறைய வசனங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நிறைய வசனங்களை வச்சிருக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம அதை வாசிக்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நான் சொன்னேன் பாருங்க, அந்த வசனம் ஓசியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஓசியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் முதல் வசனத்தை கவனிங்கள். இஸ்ரவேலே என்னது?
ஒரே போடு. அவ்வளவுதான். இஸ்ரவேலே நீ என்ன செய்யாத, சபையே நீ மகிழ்ச்சியா இராதே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவுதான், உருன்னு ஆயிரும். ஐயோ நம்ம சந்தோஷமா இருந்தா பாவம், சந்தோஷமா இருந்தா பாவங்களிலும் பிரதான பாவம் சந்தோஷமா இருக்காத. அப்புறம் பாருங்க, சந்தோஷமா இராதே, மற்ற ஜனங்களை போல களி கூறாதே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. இன்றைக்கு ஒரு காலத்தில் பிரசங்கிமார்கள் செய்த மாபெரும் தவறு என்ன என்றால், கர்த்தர் இந்த ஜனங்களை சந்தோஷமா இருப்பதற்காக தான் படைத்தார், சந்தோஷமா இருப்பதற்காகவே கொண்டு போய் ஏதேனில் வைத்தார். சரி, பழைய ஏற்பாடு தான் அப்படி சொல்லுது. புதிய ஏற்பாடு என்ன சொல்லுகிறது? புதிய ஏற்பாட்டில் நான் சந்தோஷமா இருக்க தான் சொல்லுகிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராக இயேசு உலகத்தில் பிறக்கும் போதே ஒரு காலங்களில் துக்கத்தில் இருந்த ஜனங்கள், இந்த வசனம் தான் உங்களுக்கு பிறகு விளக்கம் சொல்றேன். துக்கத்தில் இருந்த ஜனங்கள், பாவத்தில் மகிழ்ச்சி இல்லாமல் இருந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் உலகத்தில் பிறக்கும் நாளில காபிரியல்ங்கிற தேவ தூதன் வந்து மேய்ப்பர்களை பார்த்து சொல்லுகிறான், இன்று எல்லாருக்கும் சந்தோஷத்தை உண்டாக்குகிற ஒரு நற்செய்தி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை சொல்லும் போது என்ன சொல்றான்? எதை உண்டாக்கும்? சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அது என்ன செய்தி? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே உங்களுக்காக பிறந்திருக்கிறார். அவன் அவர் பிறப்பதே என்னதான்? சந்தோஷம், நற்செய்தி. பாருங்க, அப்படியே மிகுந்த பாடுகள் உபத்திரவங்கள் அனுபவித்த பவுல் சபைக்கு சொல்றார். பிலிப்பியர் 4:4 வாசிக்கலாமா? பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அல்லேலூயா. என்ன, எப்படி இருங்க? சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அப்ப நான் சொல்றேன், பிரசங்கத்தில் ஊடே நான் மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் மகிழ்ச்சியை இழந்து போனோம்? ஏன் சந்தோஷத்தை இழந்து போனோம்? இப்போ நீங்கள் அந்த வசனத்தை கவனிக்கணும் மக்கள். அந்த ஓசியா 9:1 இப்போ அந்த வார்த்தையை கவனிங்க. இஸ்ரவேலே நீ மகிழ்ச்சியா இராதே, மற்ற ஜனங்களை போல் களி கூறாதே. ஏன்? நீங்க அதைத்தான் கவனிக்கணும். ஏன் என்றால் உன் தேவனை விட்டு நீ சோரம் போனாய். ஆமென் சொல்லுங்க. இஸ்ரவேல் மக்கள் பண்டிகைகளை இழந்து போனதுக்கு காரணம் என்ன? ஏன் அவருடைய மன மகிழ்ச்சி போனது? ஏன் அவர்களுக்கு சந்தோஷம் இல்லாமல் போனது? கர்த்தர் சந்தோஷமா இருப்பதற்காகத்தான எல்லா ஆசீர்வாதங்களை கொடுத்தார். ஏன் சந்தோஷம் இல்லாமல் போயிற்று? கர்த்தரை விட்டு சோரம் போனாய். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தரை விட்டு சோரம் போனாய். இல்லோட கர்த்தரை துளைத்து விட்டாய், கர்த்தரை விட்டு தூரமாய் போய் விட்டாய். இளைய குமாரனை போல தகப்பனை விட்டு தூரமாய் போய் விட்டாய். ஆகையினால நீ திரும்ப ஆண்டவர்கிட்ட வருகிற வரைக்கும் நீ என்ன பண்ணாத? சந்தோஷமா இருக்காத. நீ திரும்ப கர்த்தர்கிட்ட வருகிற வரைக்கும் மகிழ்ச்சியா இராதே. ஆனால் புதிய ஏற்பாடு சபையை கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், நீ கர்த்தராகிய இயேசுவை விசுவாசித்து நீ அவருடைய இரத்தத்தாலே கழுவப்பட்டு நீ புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்டிருக்கிற உனக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். ஹல்லேலூயா. பக்கத்துல அவங்க முகத்தை அப்படியே பாருங்களேன், சந்தோஷமா இருக்கிறாங்களான்னு பாருங்க. கொஞ்சம் பக்கத்தில் பாருங்களேன், பார்த்து அக்கா தங்கச்செல்லாம் பாருங்க, பார்த்து சந்தோஷமா இருக்கிறீங்களான்னு ஒரு வார்த்தை கேளுங்க. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆண்கள் கொஞ்சம் தான் முகத்தை பார்த்து இன்னைக்கு ஒரு தடவை பார்த்து சொல்லுங்களேன், சந்தோஷமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஏனென்றால் இன்னைக்கு அநேக மக்கள் இந்த வார்த்தையை கொண்டு சபையை சந்தோஷமா இருக்காதேன்னு சொல்றாங்க. ஆனா வேதம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தர் அவருடைய சித்தமே மனிதனை உண்டாக்கி எங்க கொண்டு வைத்தாரா? மன மகிழ்ச்சியின் தோட்டத்தில். ஆனால் பாவம் செய்ததுனால தான் அங்கதான் அவன் என்ன செய்கிறான்? துரத்தப்படுகிறான். இவ சந்தோஷத்தை எல்லாம் இழந்து போகிறான். அந்த மனிதனை மறுபடியும் கர்த்தராகிய ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்து ரட்சித்து அவனை மறுபடியும் எங்கே கொண்டு வருகிறார்? அதே மனமகிழ்ச்சியின் தோட்டமாகிய சபைக்குள்ளே கர்த்தர் கொண்டு வருகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. சபைக்குள்ளே நாட்டப்பட்டவர்கள் பாக்கியவான்கள்.
நான் சொல்லுகிற வெளிப்பாட்டின்படி ஏதேனை போல இருக்கிற சபைக்குள் நாட்டப்பட்டவர்கள் நீங்கள் மகிழ்ந்திருப்பீர்களாக. எத்தனை வசனம் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. நீங்க சந்தோஷமா இருப்பதற்காக சில வார்த்தைகள் எல்லாம் நான் கொண்டு வந்திருக்கிறேன், உங்கள் சந்தோஷத்திற்காக. நான் சந்தோஷமா இருக்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 118ஆம் சங்கீதம் 24வது வசனம். சங்கீதம் 118. அப்புறம் நான் 7 பண்டிகைகளை சொல்லுவேன் நேரம் இருந்தா. சங்கீதம் 118 24. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து சொல்லுங்க. என் கூட கொஞ்சம் ஆவி என்னோட சேர்ந்து கொள்ளுங்க. சொல்லுங்க, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து. துக்கமா இருக்க கடவுள் சொல்லல. எது கர்த்தர் உண்டு பண்ணின நாள்? சொல்லுங்க சொல்லுங்க, எது கர்த்தர் உண்டு பண்ணின நாள்? ஐயோ கொஞ்சம் சொல்லுங்களேன். ஞாயிற்றுக்கிழமை? அப்ப திங்கக்கிழமை சாத்தான் உண்டு பண்ணானா? சொல்லுங்க. செவ்வாய்க்கிழமை கர்த்தர் உண்டு பண்ணின நாள். புதன்கிழமை கர்த்தர் உண்டு பண்ணின நாள். வியாழக்கிழமை கர்த்தர் உண்டு பண்ணின நாள். வெள்ளிக்கிழமை கர்த்தர் உண்டு பண்ணின நாள். சனிக்கிழமை கர்த்தர் உண்டு பண்ணின நாள். 7 நாட்களும் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இப்படி 7 நாட்களும் நீ கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிரு. சத்தமா அல்லேலூயா. 7 நாட்களும். லேவியராகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம். லேவியராகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். லேவியராகமம் 23 1-2 வசனம் கவனிங்க. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், சபை கூடி வந்து பரிசுத்த நாட்களாக ஆசரிக்கும்படி நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகை நாட்கள் யாவன. அடுத்த வசனம். 6 நாளும் நீ வேலை செய்ய வேண்டும். 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள். அதில் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். அது உங்கள் வாசஸ்தலங்களில் எல்லாம் கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும்படி நாளாய் இருப்பதாக. சபை கூடி வந்து பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படி நீங்கள் குறித்த காலத்தில் கூற வேண்டிய பண்டிகைகள் யாவன. அல்லேலூயா. சரி, நான் பின்னால் வேதங்களை சொல்றேன். இப்படி எல்லா நாட்களும், இந்த 7 நாட்களும் நீங்கள் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருங்கள். எத்தனை சொல்றீங்க? 7 நாளும் கர்த்தர் உண்டாக்கின நாள். ஆமா தானே? ஒவ்வொரு நாள் காலையில் எழும்பின உடனே என்ன சொல்லணும்? இது கர்த்தர் உண்டு பண்ணின. சொல்லுங்க எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. ஆண்கள் பக்கத்தில் அநேகர்கள் இப்படி நம்ம மௌனமா இருக்கிறதுனால தான் விடுதலை இல்லாமல் இருக்கிறோம். நான் சொல்றதை வாய் திறந்து சொல்லுங்க. இந்த நாள் கர்த்தர் உண்டாக்கின நாள். சொல்லுங்க. ஒவ்வொரு நாள் காலையில் எழும்பின உடனே சொல்லுங்க, இந்த நாள் கர்த்தர் உண்டாக்கின நாள், இதில் நான் மகிழ்ந்து களிகூறுவேன். ஆமென். இன்னைக்கு அநேக மக்கள், ஒருவேளை கர்த்தர் இல்லாதவர்கள், கர்த்தரை அறியாத மக்கள் காலையில் எழும்பின உடனே அவர்கள் பார்க்கிறது எது தெரியுமா? சொல்லுங்க. இந்த நாள் ராசி பலன், இன்றைக்கு என்ன நடக்கும்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ராசியை பார்த்து, நாட்களை பார்த்து அடிமைத்தனத்திற்கு உட்பட்டு சாபத்திற்கு கீழாக இந்த மக்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் என் ஆண்டோடைய வேதம் சொல்லுகிறது, 7 நாட்களும் கர்த்தர் உண்டாக்கின நாள், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் மகிழ்ந்து களிகூற கடவா. ஒவ்வொரு நாளும் எனக்கு ஜெயமே. அல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். ஆனால் ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல நாட்கள் தான், வெற்றியின் நாட்கள் தான். அப்போ ஆண்டவர் சொல்ற, நீ மனமகிழ்ச்சியா இரு. ஓகேவா? ஸ்தோத்திரம். சங்கீதம் 90ஆம் சங்கீதம், மோசேயின் காலம் பாருங்க. 90ஆம் சங்கீதம் மோசே எழுதினது. அவருடைய ஜெபம் நீ சொல்லுது அந்த வார்த்தை. மோசேயின் காலம் நியாயப்பிரமாணத்தின் காலம், ஒரு கடினமான காலம். அந்த காலத்திலே மோசே ஆண்டவரை நோக்கி பண்ணுகிற ஜெபத்தில் ஒரு வார்த்தை கவனிங்க. சங்கீதம் 90:14 நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம், இது யார் சொல்றது? நியாயப்பிரமாணத்தை எழுதி கொடுத்ததான மோசே சொல்லுகிறார், ஆண்டவரே நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்கள் களிகூர்ந்து மகிழும்படி. ஒவ்வொரு நாளும்
எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்கள் மகிழ்ந்து களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். அப்போ மோசேயினுடைய விண்ணப்பமே என்னதான்? நியாயப்பிரமாணத்தை எழுதி கொடுத்த மோசே என்ன சொல்கிறார்? நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்நாளெல்லாம் நாங்கள் எப்படி இருக்கணும்? மகிழ்ந்து களி கூறணும். ஆண்டவரே, அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் பிரசங்கி சொல்லுகிறான், இந்த வானத்திற்கு கீழே பூமியில மனுஷனுக்கு மகிழ்ச்சியா இருப்பதும் புசித்து குடிப்பதுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை, மகிழ்ச்சியா இருப்பது. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளையே, நீ மகிழ்ச்சியை துளைத்து விடாதே, மகிழ்ச்சியை விட்டு வெளியே போகாதே. ஏதேனை விட்டு? சபையை விட்டு நீ துரத்தப்படுவாயானால் நான் சொல்கிறேன், உன் மகிழ்ச்சி உனக்குள்ளே இருக்காது. நான் சொல்கிறது இந்த சபை கட்டடம் அல்ல, சபை கட்டடம் அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரமான சபை. அந்த சரீரமாகிய சபையிலிருந்து பாவம் உன்னை வெளியே தள்ளும். அப்படி ஒருவேளை பாவம் வெளியே தள்ளுமானால் என்ன இருக்காது? சந்தோஷம் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது. நான் சொல்கிறேன், கர்த்தர் கணவனும் மனைவியும் எப்பொழுதும் எப்படி இருங்க? சந்தோஷமா இருங்க. பிள்ளைகளோடு சொல்லுங்க, சொல்லுங்க, பிள்ளைகளோடு சந்தோஷமா இருங்க. கணவன் இல்லாட்டா சந்தோஷமா இருங்க, மனைவி இல்லாட்டா அதிக சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இருந்தாலும் சந்தோஷம், இல்லாவிட்டாலும் சந்தோஷம், எந்த நிலைமையில் இருந்தாலும் நல்ல கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் அந்த காலத்தில் பரிசுத்தவான்கள் பாடும்போது என்ன பாடுவாங்க தெரியுமா? சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. கவனிங்க, கணவனும் மனைவியுமாய் வந்திருக்கிற பிள்ளைகள் கவனிங்க, உங்க வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா இருப்பதற்கு தான் கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். உங்கள் வாழ்நாட்களில நல்ல சந்தோஷமா இருங்கள். ஆமென். புசித்தாலும் சரி, புசியாமல் போனாலும் சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பணம் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். இந்த கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷத்தை விட்டுவிட்டு உலகத்துல சந்தோஷம் கிடைக்கும், துன்மார்க்கத்துல சந்தோஷம் கிடைக்கும், பாவத்துல சந்தோஷம் கிடைக்கும், மதுபானத்துல சந்தோஷம் கிடைக்கும், சினிமாவில் சந்தோஷம் கிடைக்கும்னு நினைச்சு அப்படி போனீன்னா அந்த சந்தோஷம் ஒரு நாள் உனக்கு துக்கமாய் மரணமாய் மாறும். அல்லேலூயா. அது ஒரு நாள் உனக்கு அது மரணமாய் மாறும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நீ மனம் திரும்பி கர்த்தருக்குள் இருப்பாயானால் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நீ கர்த்தருக்குள் இருப்பாயானால் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமா தானே? அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எப்பவும் உன்னை நான் சந்தோஷப்படுத்த விரும்புகிறேன். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 27வது வசனம். 1 நாளாகமம் 16:27. மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. இந்த ஸ்தலத்தை நான் விரும்பினபடியால் இங்கே நான் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தருடைய ஆலயத்தை குறித்து ஆண்டவர் சொன்னார். சொல்லுங்க, அவருடைய ஸ்தலத்தில் என்ன இருக்குதா? மகிழ்ச்சி. ஆமென். நீங்க ஆலயத்துக்குள்ள வந்தாலே ஒரு சந்தோஷமா இருக்கணும், அதுதான் தேவனுடைய விருப்பம். ஆனா ஏன் உங்களால சந்தோஷமா இருக்க முடியல? நான் அப்படிப்பட்டவங்கள சொல்றேன், ஏன் அப்படி இருக்க முடியல? அவர்களுடைய பாவம். அல்லேலூயா. அவருடைய மீறுதல், கர்த்தரை விட்டு அவர்களை தூரமாய் விலக்கி வைத்திருக்கிற அந்த பாவம் தான் அவர்கள் சந்தோஷத்தை கெடுக்கிறதை அல்லாமல், நீங்கள் கர்த்தருக்குள்ள இருந்தீங்கன்னா மிகப்பெரிய மகிழ்ச்சியா இருப்பீர்கள். இப்ப ஆராதனை முடிந்து போன உடனே பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு சண்டே, ஞாயிற்றுக்கிழமைனா ஒரு ஸ்பெஷல் விருந்து இருக்கும் இல்லையா? ஒரு ஸ்பெஷல் விருந்து ஞாயிற்றுக்கிழமை. பரவாயில்ல, அது நல்லது. எல்லா பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவதற்காக செய்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அதை விட விருந்து சந்தோஷத்திற்காக செய்யப்படும். ஆமென். சபையில் ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் நமக்கு ஆவிக்குரிய விருந்தை, நல்ல ஆராதனையை, பாடலை, ஜெபத்தை, செய்தியை கர்த்தர் சபையில் வைத்திருக்கிறார். அதுவே ஆண்டவர் நமக்கு தருகிற மிகப்பெரிய ஒரு நல்ல விருந்து. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஆலயத்தில் வரும்போது சமூகத்தில் என்ன இருக்கிறதா? மகிழ்ச்சி, ஒரே சந்தோஷம் அப்படின்னு பைபிள் சொல்லுது.
ஏசாயா 56:7 கர்த்தர் சொல்ற, என் ஜெப வீட்டிலே நான் அவர்களை கொண்டு வந்து என்ன செய்வேன்? மகிழ பண்ணுவேன், மகிழ பண்ணுவேன். சரி, இப்படி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமான சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்போ நல்லா கவனிங்க. என் ஜனங்களா இருந்து, இல்லோட என் சபையின் ஜனங்களா இருந்து பண்டிகை இல்லாமல், என் ஜனங்களா இருந்து பண்டிகை இல்லாமல், எம்மா என் ஜனங்களா இருந்து பண்டிகை இல்லாமல் எப்படி இருக்கிறீங்க? துக்கமா இருக்கிறீங்க. பண்டிகை இல்லாதனால எப்படி இருக்கிறீங்க? துக்கமா இருக்கிறீங்க. ஏன் ஆண்டவர் பண்டிகையை தந்தார்? மகிழ்ச்சியா இருப்பதற்காக, இல்லையா? தந்தார். நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்றேன். இஸ்ரவேல் மக்கள் 400 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வந்தார். பார்த்தீங்களா? என்ன சொல்லி கர்த்தர் அவர்களை அழைத்தார்? பரிசு கொடுக்கப்படும், இல்லாவிட்டா நீங்க தரணும். எகிப்து 400 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருந்த மக்களை கர்த்தர் வெளியே அழைக்கும் போது என்ன சொல்லி அவர்களை அழைத்தார்? என்னமா? எனக்கு ஆராதனை செய்யும்படி. தப்பா சொன்னீங்கன்னா நீங்க தான் தரணும்னு சொன்னேன். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாமா? யாத்திராகமத்தின் புத்தகம் 5வது அதிகாரம் முதல் வசனம். யாத்திராகமத்தின் புத்தகம் 5வது அதிகாரம் முதல் வசனம். பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. எதுக்கு என் ஜனங்களை அனுப்பு? என் ஜனங்கள் எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி அனுப்பு. ஏன் தெரியுமா? என் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்து இதுவரைக்கும் சந்தோஷம் இல்லாமல், அவர்கள் நிம்மதி இல்லாமல் துக்கத்தோடு வாழ்றாங்க. இந்த ஜனங்கள் எனக்கு பண்டிகை கொண்டாடணும். ஏன்னா அவர்கள் சந்தோஷமா இருப்பதை நான் விரும்புகிறேன். என் ஜனங்களை வெளியே அனுப்பு, அவர்கள் பண்டிகை கொண்டாடணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாரந்தோறும் வருகிறீர்களே, இது ஒரு பண்டிகையின் நாள். ஆமென். இப்போ ஆண்டவருடைய நோக்கம் என்ன என்றால், நீங்கள் ஆண்டவருக்கு பண்டிகை கொண்டாடுவதின் நோக்கம் என்ன? இப்போ நீங்கள் அந்த செப்பனியவன் புத்தகத்தை பார்த்தீங்கன்னா, என் சபையின் மனுஷராக இருந்து பண்டிகை இல்லாமல், பண்டிகை ஆசரிப்பு இல்லாமல் உண்டான நிந்தை நிமித்தம். அல்லேலூயா. அப்போ அவர்களுக்கு பண்டிகை இல்லாததுனால என்ன உண்டாயிருச்சு? நிந்தை வந்துதான். எங்களுக்கெல்லாம் என்ன இருக்குது? உலக மக்கள் சொல்றாங்க, எங்களுக்கெல்லாம் என்ன இருக்குது? வருஷத்துல தீபாவளி இருக்கு, பொங்கல் இருக்கு, கார்த்திகை இருக்கு. அது இல்லைன்னா இன்னும் உலகத்தில் என்னதெல்லாம் எங்கெல்லாம் வருதோ அப்படி அதெல்லாம் நாங்கள் நிறைய வச்சிருக்கோம். உங்களுக்கு சொல்லுங்க, எப்போ பார்த்தாலும் எப்படி இருக்கிறீங்க? ஸ்தோத்திரம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை நான் உனக்கு சொல்றேன், நான் உங்களுக்கு சொல்றேன், அவர்களுக்காவது வருஷத்தில் சில பண்டிகைகள் வரலாம். ஆனால் தேவனுடைய ஜனங்களுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பண்டிகை நாட்கள் தான். கரங்களை தட்டி நல்லா சத்தமா, கரங்களை தட்டி சந்தோஷமா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அதை நீங்க மனமகிழ்ச்சியாக நீங்கள் நினைத்தால், கர்த்தருடைய நாளை மனமகிழ்ச்சியின் நாளென்று நீ நினைத்தால், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆலயத்தில் உனக்கு என்ன நாள் தான்? பண்டிகையின் நாள் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, ஆண்டவர் தந்திருக்கிற இந்த 7 பண்டிகைகளையும் நான் கொஞ்சம் வேகமாய் கொஞ்சம் சுருக்கமாய் சொல்லுகிறேன். ஒருவேளை முடியட்டா அடுத்த வாரம் சொல்றேன். ஏன்னா இந்த எல்லா பண்டிகைகளும் நல்லா கவனிங்க, எல்லா பண்டிகைகளும் யாரில் நிறைவேறுகிறது? பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் கொடுத்த 7 பண்டிகைகள், இந்த 7 பண்டிகைகளும் யாரில் நிறைவேறுகிறது என்றால் கிறிஸ்துவில் இந்த பண்டிகைகள் எல்லாம் நிறைவேறும். ஒவ்வொரு பண்டிகையும். முதலாவது பண்டிகை பஸ்கா, அது யாரை சொல்லுது? இயேசுதான் சொல்லுது. அல்லேலூயா. 2வது பண்டிகை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, அது ஆண்டவர் தான் சொல்லுது. இப்படி ஒவ்வொரு 7 பண்டிகைகளும் அது யாரில் நிறைவேறுகிறது? இயேசுவில். ஒரு வசனம் மட்டும் வாசித்துருங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம், கொலோசியர் 2:16-17 வசனம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனம். போஜன பானத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளை, அதை கவனிங்க, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும்
ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஒவ்வொரு பண்டிகையும் அது யாரை பற்றியது? கிறிஸ்துவை பற்றியது. ஆமென். அதை குறித்து ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. கிறிஸ்துமஸ் வந்துட்டா அதுக்குன்னு ஒரு 100 பிரசங்கம் வந்துடும். நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் வந்துட்டா கிறிஸ்துமஸ் ட்ரீ வைக்கலாமா, ஸ்டார் கட்டலாமா, கிறிஸ்துமஸ் கொண்டாடலாமா, இதுக்கு ஒரு 100 பாஸ்டர்கள் பிரசங்க விளக்கம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வருஷத்துல ஒரு நாள் ஆண்டவர் பிறந்தாருங்கிற சந்தோஷத்தை அவன் கொண்டாடிட்டு போறான். இதுல உனக்கு என்னையா பிரச்சனை? அல்லேலூயா. இதுல ஒரு தங்களை ஒரு பெரிய நீதிமானாக இவர்கள் பரிசுத்தமானாக எண்ணிக்கொண்டு அது தவறு எது தவறு, மக்கள் மகிழ்ச்சியா இருப்பதற்கு தான் கர்த்தர் எதை கொடுத்திருக்கிறாரு? பண்டிகைகளை கொடுத்திருக்கிறார். ஆனா எல்லா பண்டிகைகளும் அது கிறிஸ்துவை பற்றினது. நீங்க எதை கொண்டாடினாலும் அந்த பண்டிகை யாரை பற்றினது தான், அதுல தான் இருக்கணுமே தவிர உலகத்தை சார்ந்து இல்லை, இருக்கவும் கூடாது. உலகத்தாரை போல நம்ம பண்டிகை கொண்டாடுகிறது அல்ல. நான் கொண்டாடுகிற பண்டிகை எதை குறிக்கிறது? என் தேவனை குறிக்கிறது. நான் ஒரு பஸ்கா பண்டிகை கொண்டாடுகிறேன்னா அது என் தேவனை குறிக்கிறது. கூடார பண்டிகை கொண்டாடுகிறேன்னா அது தேவனை குறிக்கிறது. எக்கால பண்டிகை கொண்டாடுகிறேன்னா அது தேவனை குறிக்கிறது. அல்லேலூயா. இதை நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். அப்ப எல்லா பண்டிகைகளும் அது கிறிஸ்துவை பற்றினது, இல்லாவிட்டால் கிறிஸ்துவில் நிறைவேறுகிறது. ஆமென். சரி, முதல் பண்டிகை முதலாவது பண்டிகை லேவியராமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம். இந்த லேவியராம 23ஆம் அதிகாரத்தில் தான் 7 பண்டிகைகளும் நமக்கு சொல்லப்படுகிறது. 23ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அன்றைக்கு இதை சொன்னார் பாருங்க. முதலாவது பண்டிகை 23ஆம் அதிகாரத்தில் 4-5 வசனம். சபை கூடி வந்து பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படி நீங்கள் குறித்த காலத்தில் கூற வேண்டிய கர்த்தரின் பண்டிகைகள் யாவன. முதலாம் மாதம் 14ஆம் தேதி, ஃபர்ஸ்ட் மாதத்தில் அவர்களுக்கு இருக்கிறதான அந்த முதல் மாதம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அந்த முதல் மாதத்தில் 14ஆம் தேதி அந்த நேரமாகிற வேளையில் கர்த்தரின் பஸ்கா பண்டிகையும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ முதல் பண்டிகை தேவ ஜனங்களுக்கு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கானானுக்கு போகிறதான இந்த ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட முதல் பண்டிகை என்ன பண்டிகை? சத்தமா சொல்லுங்க, என்ன பண்டிகை? பஸ்கா பண்டிகை. அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் நினைவு கூற வேண்டிய, ஆசரிக்க வேண்டிய ஒரு பண்டிகை எது? மன மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய ஒரு பண்டிகை எது என்றால் முதலாவது பண்டிகை பஸ்கா பண்டிகை. இந்த பஸ்கா பண்டிகை என்றால் என்ன? பஸ்கா ஏன் ஆண்டவர் ஆசரிக்கும்படி சொன்னார்? பஸ்கா என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு நீங்க பைபிளில் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் மக்கள் 400 வருடங்கள் அடிமைத்தனத்தில் இருந்து முறையிட்டு கொண்டிருக்கிறார்கள், கஷ்டப்படுகிறாங்க, மிகவும் ஆளோட்டிகளால் துன்பப்படுத்தப்படுகிறார்கள், அடிக்கப்படுகிறார்கள். அவர்கள் ஆண்டவரை நோக்கி கதறி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, எங்கள் பிதாக்கள் சொன்னார்களே, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், அந்த தேசத்தை உங்களுக்கு தருவேன் என்று எங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு தரிசனமாகி ஊர் என்கிற கல்தேரின் தேசத்தில் இருந்து அவரை அழைத்து கொண்டு வந்தீரே, எங்கள் தகப்பனாகிய யாக்கோபுக்கும் ஈசாக்குக்கும் வாக்கு பண்ணினீரே, அந்த தேசம் எங்கே? அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் எங்கே? தேவ ஜனங்கள் என்று உங்களை நான் பிரித்தெடுத்தேன் என்று சொன்னீரே, ஆண்டவரே அவைகளெல்லாம் என்று எங்கே? எங்களுக்கு வாக்கு பண்ணின எங்கள் தேவன் எங்கே என்று அவர்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அந்த காலத்தில் ஆண்டவர் மோசேக்கு தரிசனமாகி, கர்த்தர் மோசே எகிப்து தேசத்திற்கு ஆண்டவர் அனுப்பி, இப்பொழுது நம்ம வாசித்ததான அந்த யாத்திராமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் சொல்லி இருக்கிறபடி, என் ஜனங்களை எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி அனுப்பிவிடு என்று கர்த்தர் யாரோடு யுத்தம் பண்ணுகிறார்? யாரோடு ஆண்டவர் பேசினார்? பார்வோனோடு. அல்லேலூயா. அவளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற ராஜாவோடு ஆண்டவர் பேசினார். அவனோ சொல்லுங்க,
அனுப்பிட்டானா உடனே? நான் இந்த இஸ்ரவேல் மக்களை எனக்கு அடிமையை வைத்திருக்கிற இந்த ஜனங்களை அனுப்பி விடுகிறதற்கு அவர் யார்? கர்த்தர் யார்? எனக்கு தெரியாது, நான் அனுப்ப மாட்டேன்டா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு வரைக்கும் நான் சொல்லுகிறேன், அதே பார்வோனின் ஆவி, அதே எகிப்தின் அடிமைத்தனம் ஒவ்வொரு கிராமங்களிலும் இருக்கிறது. ஒவ்வொரு கிராமத்தையும் சத்துருவானவன் இன்றைக்கும் எகிப்தை போல அந்த மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடிமைத்தனம் என்றால் என்ன? கவனிங்க, அடிமைத்தனம் என்றால் என்ன? எஜமான் என்ன சொல்லுகிறானோ அதைத்தான் கேட்கணும். எப்படி அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான்? நீ எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும், நீ படித்தவனா இருந்தாலும், ஸ்தோத்திரம், நீ இப்படி வேஷத்தை போடு, கலரை மாத்திக்க, வஸ்திரத்தை மாத்திக்க, தெருக்களில் போய் பிச்சை எடு, காலில் துணி இல்லாமல் காலில் செருப்பு இல்லாமல் நடந்து வா, கால் வீங்கினாலும் சரி, எப்படி போனாலும் சரி, இப்படி மக்களை தங்களுக்கு மூட நம்பிக்கைக்கு ஜனங்களை யாராக வச்சிருக்கிறான்? அடிமைகளாய் வைத்திருக்கிறார். நீங்களாம் எவ்வளவு பாக்கியவான்கள், நம்ம எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும் தெரியுதா உங்களுக்கு? ஏன் நாம் மகிழ்ச்சியா இருக்கணும்? கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து எதற்காக நம்ம களி கூறணும்? இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து தேவன் எங்களை விடுதலை ஆக்கினீரே. இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தை கர்த்தர்களை விடுதலை ஆக்கி அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்குள் கொண்டு வந்தீரே. ஆண்டவரே, நீர் எங்களை தெரிந்தெடுத்து கொண்டு வந்திருக்காவிட்டால் இன்றைக்கு நாங்களும் அவர்களில் ஒருவராய் இருந்திருப்போம். ஆமென். அப்ப ஆண்டவர் நம்மை என்ன செய்கிறாரோ அதிலிருந்து வெளியே கொண்டு வர பார்வனோடு கூட கர்த்தர் பேசினார். அவன் விட மாட்டேன் என்றான். இதே தான் இன்னைக்கும் நடக்கும். நான் சொல்றேன், விட மாட்டான். ஸ்தோத்திரம். நம்ம போய் சொன்ன உடனே அந்த ஆட்களை ஆலயத்துக்கு வந்துட்டான். அப்படியே சன்ஃப்ளவர் மாதிரி முகமெல்லாம் அப்படியே மகிழ்ச்சியா இருக்கும். ஸ்தோத்திரம். வரும்போது ஆட்களை பார்த்தாலே தெரியும் பாருங்க, பாஸ்டர் நான் சொன்னேன் வந்துட்டாங்க, அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஆனா அவளை ஈஸியா விட்டுருவானா? சொல்லுங்க, அவளை ஈஸியா விட்டுருவானா? இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், ஜோமன்னும் கூட்டம் வரமாட்டேங்கிறாங்களே. ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க, பார்வோனுக்கு எதிர்த்து நின்று மோசேயும் ஆரோனும் தங்கள் கையில் அதிகாரத்தோடு வல்லமையோடு நின்று போராடிய விடலைங்க. கர்த்தர் சொல்லுகிறார், அவன் என் கை வல்லமை கண்டால் ஒழிய உங்களை. பஸ்கா பண்டிகை ஏன் வந்ததுன்னு நான் சொல்றேன், அதை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கை வல்லமை கண்டால் ஒழிய விட மாட்டான். சில நேரங்களில் சில ஆட்கள் வரமாட்டாங்க. அல்லேலூயா. அப்ப நாம என்ன செய்ய வேண்டியிருக்கு சொல்லுங்க? ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை அங்கே வெளிப்படுத்தும். வெளியே போன பேய்கள் எல்லாம் திரும்ப வரட்டும், வந்து கூப்பிடட்டும், ராத்திரி எல்லாம் தூங்க விடாம கூப்பிடட்டும். ஏன்னா அப்பதான் மறுபடியும் எங்க வருவாங்க? விடுதலை கிடைத்தது பாருங்க. இப்ப நீங்க பார்வோனை பார்த்தீங்கன்னா தவளைகள், வண்டுகள், ஏகப்பட்ட பிரச்சனை வரும். மோசே வந்து அதை விளக்கிடுவாரு. விளக்கின உடனே லகுவாயிற்று என்று கண்டு மறுபடியும் தன் இருதயத்தை, இதே தான் மனுஷன், இதே தான் உலகம். பிரச்சனை வந்த உடனே பாஸ்டர் கூப்பிடுங்க, வாங்க ஜோம் பண்ணுங்க, ஐயோ ராத்திரி தூங்க முடியல அப்படிங்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் பாரப்பட்டு, ஏன்னா அது நம்முடைய கடமை. நாம வந்து அப்படி இருந்தா கூட, நமக்கு அப்படி தெரிந்தால் கூட, இந்த ஆட்கள் நம்மளை வெறுமனே சும்மா ஜோம் பண்ண மட்டும்தான் கூப்பிடுது, சபைக்கு வராது என்று தெரிந்தாலும் பேருக்காக, கடமைக்காக நம்மால் ஜெபம் பண்ண முடியாது. என்ன ஆமேன்? ஆமேன் வரமாட்டேங்குதே. அல்லேலூயாவா? அப்படி யாரா கடமைக்கு ஜெபம் பண்ணி இருக்கிறோமா? அப்படி வராது. ஆண்டவா, ஏன்னா ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிற, நம்ம ஜெபம் பண்ணினாலே ஆவியோடும் உண்மையோடு தான் ஜெபம் பண்ணுகிறோம். கடமைக்காக என்ன செய்யறதில்லை, பண்றதில்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, அப்போ அப்படி பண்ணாலும் அந்த ஆட்கள் வர்றது இல்லை வச்சுக்கிடுங்களேன். ஆனால் விடமாட்டோம். யார? அவங்களல்ல, கர்த்தரை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டவர் இடத்துல ஒரு வசனம் இருக்குது. என்ன சொல்லுவார் தெரியுமா? நீ ஒழுங்கா வரலன்னா என்ன, என் கையில் என்ன இருக்கு தெரியுமா? துரடு இருக்கு. அதை உன் மூக்கில் போட்டு இழுத்து கொண்டு வருவேன். ஆமென் சொல்லுங்களேன். அன்பின் கயிர்களால்
கட்டி இழுப்பேன், நீ வரமாட்டேன்னு சொன்னீன்னா என் கையில் இன்னொன்று இருக்கு. இந்த மீன் பிடிக்கிறவங்க சொல்லுவாங்க தெரியுமா, அவங்களும் 2 வச்சுருப்பாங்க. ஒன்று வலை, அந்த வலையை போட்டு மீனை பிடிச்சா செவ்வளம் பிஞ்சு வராமல், மூக்கு உடையாமல், ரத்தம் வராமல் நேரே படகுக்குள்ளே வந்துடும். ஆமாவா? உயிரோட படகுக்குள்ளே வந்துடும். ஆனால் வரமாட்டேன்னு சொன்னால் அவன் இன்னொன்று வச்சுருப்பான். என்னது? தூண்டில். அதில் ஒரு இறைய மாட்டி போடுவான் பாருங்க. இவன் இதில் தான் சிக்குவான்னு அவருக்கு தெரியும். அவன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உன்னை படைத்தவருக்கு தெரியும் தம்பி, நீ எதில் சிக்குவான்னு தெரியும். அல்லேலூயா. கரெக்டாக கொக்கில மாட்டி போட்டாரு. இது வந்து லபக்குன்னு என்ன செய்யும், தனக்கு நல்ல ஒரு விருந்து இற கிடைச்சது, நீ லபக்குன்னு விழுங்கும் பாருங்க, இங்க மாட்டிக்கும். அல்லேலூயாவா, அல்லேலூயாவா. நீ நல்லா இருக்கிற காலத்தில் நான் உன்னை கூப்பிட்டேன், நீ வரமாட்டேன் என்றாய். பைபிளை சொல்றேன் நான். நீ சுகமாய் இருக்கிற காலத்தில் நான் உன்னை அழைத்தேன், நீ வரமாட்டேன் என்றாய். இப்போ சொல்லுங்க, என்ன போட்டு இழுக்கிறாரா? போட்டு இழுத்தா அது தண்ணிக்குள்ள இழுக்கும், இவன் படகுக்குள்ள இழுப்பான் பாருங்க. ஆக மொத்தத்தில் பிரச்சனை யாருக்கு தான்? இல்லை இழுக்கிறவனுக்கா இல்லை மீனுக்கா? சொல்லுங்க. ஏன்னா அது என்னவோ தண்ணிக்குள்ள போயிடலான்னு சொல்லிச்சு, உலகத்துக்குள்ள மறுபடியும் போயிடலான்னு இழுக்கும் பாருங்க. கடலுக்குள்ள போயிடலான்னு மறுபடியும் இழுக்கும், விட மாட்டாருங்க. அல்லேலூயா. நீ உலகத்துக்குள்ள போகணும்னு நினைச்சா உன்னை விட மாட்டார். ஏனென்றால் உனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிற. அல்லேலூயாவா. ஏன்னா அவன் மீன் பிடிக்க போறவன் அதற்கு நீ டீசலை போட்டு பிரயாசப்பட்டு ஆட்களை வேலைக்கு வச்சு இவ்வளோ பிரயாசப்பட்டு போறவன் மீன் பிடிக்காம வந்தால் தொழில் நஷ்டம். உனக்காக பரலோகத்தை விட்டு பூமிக்கு வந்து ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து கல்வாரி சிலுவையில் தன் கடைசி விட்டு சிந்தினவர் உன்னை பிடிக்காம விட மாட்டார். இல்லைன்னா அவருக்கு நஷ்டம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கடைசியில் பிடிச்சு இழுத்தா இது அங்கே போட்டு இழுக்க உள்ளே பாதி பிஞ்சிரும். பிஞ்சு ரத்தம் வந்து கடைசியில் பெபன்னு வந்து உள்ளே கிடக்கும். ஆமாம் சொல்லுவான், நீ முதல்ல வலையில் வந்திருந்தா மரியாதையாக வந்திருக்கலாமா? காயம் இல்லாமல் ரத்தம் இல்லாமல் கோரப்படாமல் வந்திருக்கலாமா? இது உனக்கு தேவையா? சரி இரு உள்ள. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் கொண்டு வருவ. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. நீ கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு வந்துட்டேன்னா நோ ப்ராப்ளம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சபையில் அழகாக கர்த்தரை ஆராதிச்சு தேவனுக்கு நீ வாழலாம். ஆனால் முரட்டாட்டம் பண்ணுன நான் சொல்கிறேன், கர்த்தர் விட மாட்டார். ஆண்டவர்களை ஒப்பு கொடுப்போம். ஆமாம் தானே? எங்களுக்கு முழங்கால் இருக்கு, பார்த்துக்கும். ஜெபம் இருக்கு, கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். சரி, அப்போ இவன் விடமாட்டேன்னு சொன்னா கர்த்தர், நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு நான் பிரசங்கம் பண்ணேன், சின்ன சின்ன காரியங்களா தண்டனையை காண்பித்தார். சரிதானே? சின்ன சின்ன காரியங்களை தண்டனை காண்பித்தார். நைல் நதி ரத்தமாய் மாறினது, தவளை வந்தது, பேன் வந்தது, வண்டு வந்தது, என்ன அதுக்கப்புறம் உடம்புல கொப்புளங்கள் வந்தது, மிருக ஜீவன்கள் செத்தது, கல்மழை பெய்தது, காரிருள் வந்தது. இப்படி எல்லாம் சின்ன சின்னதாக அனுப்பிட்டே இருந்தார். இவன் கேட்கவே இல்லை. கடைசியில் ஒரு வாதை எடுத்தார் கையில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தலைப்பிள்ளை மரணம் இல்லாத ஒரு வீடு இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கேட்கவே இல்லை. கடைசியில் கர்த்தர் எடுத்த ஆயுதம் தலைப்பிள்ளை சங்காரம். அன்றைக்கு தான் கர்த்தர் சொன்னார், இந்த சங்காரம் உங்கள் வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறதற்கு, இந்த மரணம் உங்கள் வீட்டுக்கு வராமல் இருக்கிறதற்கு என் தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் எல்லாரும் அவரவர்கள் தங்கள் வீடுகளுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அதனுடைய இரத்தத்தை எடுத்து நிலைக்கால்களில் உங்கள் வாசல்களில் சட்டத்தில் நீங்கள் எல்லாரும் அந்த ஈசோப்பு கொழுந்து எடுத்து அதில் அந்த இரத்தத்தை முக்கி தோய்த்து அதில் தேய்ச்சிருங்க. தேய்த்து விட்டு எல்லாரும் என்ன செய்யுங்க, வீட்டுக்குள் அமர்ந்திருங்கள். ராத்திரியில் சங்கார தூதன் அழிப்பதற்காக சங்கார தூதன் போவான். அந்த சங்கார தூதன் போகும்போது உங்கள் வீட்டினுடைய இரத்த அடையாளத்தை கண்டு அவன் விலகி போவான். எந்த வீடுகளில் இரத்தம் இல்லையோ அந்த வீடுகளில் இருக்கிற ஆத்துமாக்கள் சங்கரிக்கப்படும். அல்லேலூயா, சங்கரிக்கப்படும். அன்றைக்கு நீங்கள் தப்பப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். நடந்தது என்ன? இஸ்ரவேல் மக்கள் தங்கள் வீடுகளில் ஒரு வயது பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து அவர்கள் தங்கள் வீடுகளில் அவைகளை அடித்து அதனுடைய இரத்தத்தை நிலைக்கால்களில் சட்டங்களிலும் பூசி அவர்கள் அதனுடைய மாம்சத்தை இவர்கள்
சுட்டு சாப்பிட்டு விட்டு தங்கள் வீடுகளிலே இவர்கள் அடைக்கலமாக இருந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, சங்கார தூதன் ராத்திரியில் வருகிறான். கர்த்தரால் அனுப்பப்பட்ட சங்கார தூதன் உருவின பட்டயத்தோடு கூட வருகிறான். அங்கே வரும்போது ஒவ்வொரு வாசல்களிலும் இரத்தத்தை கண்டு அவன் என்ன செய்தானா? விலகி போகிறான். இஸ்ரவேல் மக்களுடைய வாசல்களில் இரத்தத்தை கண்டு விலகி போகிறான். எந்த வீட்டு வாசலில் இரத்தம் இல்லையோ அந்த வீடுகளில் எல்லாம் மரணம் சம்பவித்தது. அல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், இந்த நாளை நீங்கள் நினைவு கூறும்படி வருஷந்தோறும் ஆபீப் மாதத்தில் 14ஆம் தேதியில இந்த பஸ்கா, இதுக்கு பேர் பஸ்கா பலி, இதை நீங்கள் பண்டிகைகளாக கொண்டாடுங்கள். இதனுடைய அர்த்தம் என்ன? நீங்கள் சங்காரத்திற்கு, மரணத்திற்கு தப்புவிக்கப்பட்ட நாள், இல்லாவிட்டால் நீங்கள் எகிப்தியர்களுக்கு விடுதலை ஆக்கப்பட்ட நாள். இதை நினைவு கூறும்படி நீங்கள் இதை என்ன செய்யுங்கள்? கொண்டாடுங்கள் என்று கர்த்தர் பஸ்கா பண்டிகை ஏற்படுத்தினார். நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகள், நல்லா கவனிங்க. இந்த பஸ்கா பண்டிகையுடைய அடையாளம் என்ன? இது எதில் நிறைவேறுகிறது? நமக்காக அடிக்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு. ஹல்லேலூயா. யோவான் 1ஆம் அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்படுகிறது. குற்றமற்றவராய், யாதொரு பழுதும் இல்லாதவராய், நம்ம எல்லாருடைய பாவங்களையும் தன்மேல் சுமந்து கொண்டு நமக்காய் அடிக்கப்பட்டார். இன்றைக்கும் அவருடைய மாமிசம், அவருடைய இரத்தம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இது பஸ்கா. அல்லேலூயா. இதற்கு வேற என்ன பண்டிகை? பஸ்கா பண்டிகை. ஆமென். இதை நம்ம எப்பொழுது நினைவு கூறுகிறோமா? ஆமா, மாதந்தோறும் கொண்டாடுகிறோம். 1ஆம் தேதி காலையில் இதை கொண்டாடுகிறோம். கர்த்தர் இதை நமக்கு பண்டிகையாக தேவன் தந்திருக்கிறார். இதில் மகிழ்ந்து களி கூறுங்கள். என் அன்பு பிள்ளைகளே, சிலருக்கு ஒருவேளை மனசுல ஸ்தோத்திரம், அவங்க ஆண்டவர் மேல விசுவாசித்து வரலன்னா கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படி சொன்ன உடனே சில நேரங்களில் மனசுல ஒருவேளை உங்களுக்கு கஷ்டம் வந்திருக்கும். நான் சொல்றேன், இல்லை, இன்னொரு வார்த்தையும் சொல்றேன், நீ விசுவாசித்தால் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவார்கள். ஆமென். நீங்க விசுவாசம் உள்ளவர்களா இருங்க. நீங்க உறுதியாய் ஊக்கமாய் ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாய் உங்களுடைய குடும்பத்தில் இன்னைக்கு ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவங்க ரட்சிக்கப்படுவாங்க. சோர்ந்து போகாதீங்க. அல்லேலூயா. அவர்களுக்காகவும் ஆண்டவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். God bless you. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். சிலருடைய முகத்தில் அந்த ஒரு கவலை, ஒரு வேதனை தெரிகிறது. அவங்களால மகிழ்ச்சியா வர முடியல. காரணம், ஒருவேளை பலவிதமான குடும்ப சூழ்நிலைமைகள், பாரங்கள், பலவீனங்கள், குடும்பங்களில் இருக்கிற போராட்டங்கள் பல உங்கள் இருதயத்தை ஒருவேளை அது சலனப்படுத்தலாம், துக்கப்படுத்தலாம். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் ஒன்று கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை என்ன செய்யுங்க? வைத்து விடுங்கள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருங்க. அவருடைய இருதயத்தின் வேண்டுதல்களை உங்களுக்கு அருள் செய்வார். நீங்கள் கவலைப்படுகிறதுனால ஒரு முழத்தை என்ன செய்ய முடியாது? நம்ம கூட்டவே முடியாது. கவலைப்படுறது ஒன்றும் செய்யவே முடியாது. ஆனால் கொஞ்சம் கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் நல்ல மனமகிழ்ச்சியோடு விடுதலையோடு கூட இன்னும் ஒரு தடவை கூட எல்லாரும் சந்தோஷமாக கரங்களை தட்டி நல்லா பாடுவோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆவி என்னும் ஆடை தந்தார், அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தார். ஆவி என்னும் ஆடை தந்தார், அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தார். எனவே பாடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம், ஆடுவோம். ஓ ஜீசஸ். ஆமென், ஆமென், அல்லேலூயா. நல்ல சந்தோஷமாய் கரங்களை தட்டி ஆமென், நல்ல சந்தோஷமாய் பாடுங்க பார்க்கலாம். ஓ அல்லேலூயா. நல்ல விடுதலையோடு கூட இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் விடுதலை தருவாராக. சரீரத்தில் விடுதலை உண்டு. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் விலகட்டும். ஒரு சந்தோஷத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும் ஆண்டவரே. ஒரு விடுதலை தாரும். ஆமென். ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா. ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா. ஆனந்தமே, இயேசப்பா
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் எல்லா நுகங்கள் முறிந்து போகட்டும், நுகத்தடிகள் முறிந்து போகட்டும். பார்வோனுடைய நுகத்தடிகள் முறியட்டும், பார்வோனுடைய நுகத்தடிகள் இயேசுவின் நாமத்தில் முறிந்து போ. எல்லா வறுமைகள் தரித்திரங்கள் விலகுவதாக, வியாதிகள் விலகுவதாக. கர்த்தாவே, ஒரு நல்ல மன மகிழ்ச்சியை உம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும். ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவர். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கரங்களை தட்டி கர்த்தரை துதிங்க. இயேசுவின் நாமத்தில் தேவன் உன்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார். கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார். இனி அந்த பலவீனம் அங்கே இராது, அந்த பலவீனம் இராது. நீ பலவீனமா இருக்க மாட்டாய். கர்த்தர் உனக்கு சுகத்தை தந்திருக்கிறார். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். நல்ல கரங்களை தட்டி, ஓ கர்த்தர் எனக்கு விடுதலை தந்து விட்டார் என்று விசுவாசத்தோட சொல்லு. எஸ் எஸ் எஸ். ஆமென் 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 ஆமென். விடுதலை பெற்றுக்கொள், விடுதலை பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. சுகத்தை பெற்றுக்கொள்ளுவோம். அம்மா ரதனா ஓரி அந்தரபல சகல ரகதன கபி அந்துரமனபோ ரிமா நரதர கபி கூர கமன சபல ரகதன ரிமனரதோனி கபி அந்தரமன. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். கிமன ரகமா ஓரி பலவ சபல ரகதனமா. ஒரு புதிய பலனை பெற்றுக்கொள், புதிய பலத்தை பெற்றுக்கொள். உன் பலவீனம் நீங்குகிறது இயேசுவின் நாமத்தில். ஆமென். உன் பலவீனத்தை கர்த்தர் எடுத்து போடுகிறார். இனி நீ பலவீனன் அல்ல, பலவீனன் அல்ல. கர்த்தர் உனக்கு புதிய பலத்தை கட்டளையிடுகிறார், புதிய பலத்தை கட்டளையிடுகிறார். இனி நீ பலவீனன் அல்ல. உன் நோய்களை கர்த்தர் சுமந்து கொண்டார். உன் பலவீனத்தை இயேசு சுமந்து கொண்டார். நீ அவருடைய தழும்புகளால் சுகமானாய், தழும்புகளால் சுகமானாய், சுகமானாய், சுகமானாய். கர்த்தர் உனக்கு மகிழ்ச்சியை தருகிறார், மகிழ்ச்சியை தருகிறார். சந்தோஷத்தை கர்த்தர் தருகிறார். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். கர்த்தர் நீ மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் உன்னை ஏதேனுக்கு அழைத்து வந்திருக்கிறார். மகனே மகளே, ஏதேனை விட்டு துரத்தப்பட்ட ஜனம் இயேசுவின் இரத்தத்தினாலே மறுபடியும் ஏதேனுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். ஆமென். எத்தனை சொல்றீங்க, அப்பா என்னைய அவருடைய சமூகத்தில் தோட்டத்தில் கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார், கிறிஸ்துவின் தோட்டத்தில் கொண்டு வந்திருக்கிறார். இது வேலி அடைக்கப்பட்ட தோட்டம், இது வேலி அடைக்கப்பட்ட தோட்டம். நான் இங்கே நாட்டப்பட்டிருக்கிறேன், நான் பாதுகாப்பாய் இருக்கிறேன். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் அன்பு மகனே மகளே, கர்த்தர் உண்டு பண்ணின ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல நாட்கள் தான். ஒவ்வொரு நாள் காலையில் எழும்பின உடனே சொல்லு, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் நான் மகிழ்ந்து களி கூற போகிறேன், இந்த நாளில் நான் சந்தோஷமாய் இருக்க போகிறேன். உனக்கு விரோதமாய் தீங்கு செய்ய வேண்டும் என்று இருந்த பிசாசு துக்கப்பட்டு ஓடி போவான் என்று சொல்லுகிறேன். அவன் வெட்கப்பட்டு ஓடி போவான். ஒவ்வொரு நாள் காலையில் எழும்பின உடனே சொல்லு, இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நான் மகிழ்ந்து களி கூறுவேன். ஓ ஜீசஸ், எங்கள் நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். தேவ சமூகத்தில் இன்னும் நாங்கள் களிகூர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிப்பது இன்னும் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. பல மணி நேரங்கள் நாங்கள் தேவ சமூகத்தில் நாங்கள் செலவிட வாஞ்சிக்கிறோம். ஆனால் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நாங்கள் மறுபடியும் நாங்கள் எங்களுடைய அலுவல்களை நாங்கள் பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஆகையினால் நாங்கள் கடந்து செல்கிறோம். அப்பா, உடைய பிள்ளைகள் செலுத்தின எல்லா காணிக்கைகளையும் அங்கீகரியும், ஆசீர்வதியும். மிஷனரிக்காய் கொடுக்கப்பட்டவைகளை நினைத்தருளும். அந்த மிஷனரிகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த மிஷனரி இருக்கிற இடத்துல அவர்களை கர்த்தர் பயன்படுத்தும். அவருடைய சபை கட்டப்படட்டும். இந்த காலை வேளையில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரத்தை வைத்து நீங்கள் அனுப்புங்கப்பா. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே.
என்று சொல்லி ஒவ்வொருவருடைய சிரசின் மேலே உடைய கரங்களை வைப்பீராக. தொடர்ந்து இந்த பஸ்கா பலி எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.